வெல்கம் டு INC Vlogs. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, தீபாவளி வேறு நெருங்கி வந்துருச்சு. சொல்லுங்க. ஸோ குலாப் ஜாம் செய்ய போகிறோம். குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். தீபாவளி ஸ்வீட் ஆகுனா உங்களுக்கு குலாப் ஜாமுன் தான். இப்போ நம்ம டைலாக் சொல்லணும். என்ன டைலாக்? செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா இருங்கடா, பயங்கரமா சமைக்கிறோம், சூப்பரா சுவைக்கிறோம். செம்மையா சமைக்கிறோம், சூப்பரா சுவைக்கிறோம். அப்படியா? ஓகே, 3, 2, 1. செம்மையா சமைக்கிறோம், சூப்பரா சுவைக்கிறோம். சரி, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வெட்டலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் குலாப் ஜாமுன் மிக்ஸ், ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ், அப்புறம் கலகருக்கு தேவையான சுகர், பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருவோம். வந்து கட் பண்ண போறாங்க. கையை கட் பண்ணிக்காம பொறுமையா கட் பண்ண. அப்புறமேட்டு அதுக்கும் இதுக்கும் அழுந்துறாங்க. என்னடா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கு. இல்ல பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்கு. வெறும் 60 ரூபா தான் வாங்கி செய்யலாம். ஒன்னு வாங்கினா 60 ரூபா, ரெண்டு சேர்த்து 120. நான் எனக்கு ஒரு டவுட்னா, என்னது ஒண்ணுதுலயே சூப்பரா இருக்கும். வாவ், இது சென்ட் வாசம் மைலோ. எனக்கு ஒரே ஒரு டவுட், அதை மட்டும் கிளியர் பண்ணீங்க ரெண்டு பேரும். ஆக்சுவலா கடைக்காரங்க நம்மள ஏமாத்த பார்த்தாங்க. நம்மள்ட்ட நம்ம கொஞ்சம் தெளிவு, நம்மள்ட்டே ஏமாத்த பார்த்தாங்க. அது பிரச்சனை போனா பார்க்கலாமா? கரெக்டாக ஆகிடுறோம். இங்கே கூட நான் இது நடக்கிறோம். நீங்கள் குடுறா, இங்கே தான் நான் வட்டமாக இருக்கும். என்ன 35 நிமிஷம் வரும் போட்டுருக்காங்க. அதுதான் டவுட். பை ஒன் கெட் ஒன் போட்டு ஒண்ணுதுல மட்டுமே 35 செய்யலாம். வெளியே இருந்து பார்க்க பேக் பார்த்தா பெருசா இருக்கு, ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே தான் இருக்கு. அதுக்கு எதுக்கு பை ஒண்ணே போதுமா? ஒண்ணே போதும். அதிகம் தான் சொல்லுவேன். எடுறா பஸ் எடுறா. சரி, தீபாவளி அன்னைக்கு குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு தீபாவளியை பத்தி பேசலாம். அப்படி தீபாவளினா எதுக்குடா கொண்டாடுவாங்க? தீபாவளினா எப்படி கொண்டாடுவோம்? தீபாவளியில காலையில் பட்டாசு தான் கொண்டாடுவாங்க. லுசு பையா அப்படி இல்லை பையா. முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு குளிப்பாங்க. அடுத்து பால் குளிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பட்டாசை பற்ற வைப்பாங்க. ஆனா பட்டாசு பற்ற இன்னும் சில பேர் கையிலே வெடிச்சுக்கிட்டாங்க. ஏன் திமிரு? கையிலே திமிரு வெடி பண்ணு. இல்ல பொறுமையா மெதுவா அழிக்க போகுது. வேகமா பண்ணயா ஊத்துறான்னு பத்தல கைஸ். நாங்கள் அரை டம்ளர் பால் தான் எடுத்திருக்கோம். ஏன் ஒரு டம்ளர்ல எடுக்க முடியாதா? பத்துமான்னு தெரியல பால். தண்ணி சேர்ப்பாங்கல்ல? தண்ணியா சேர்க்கவே கூடாது. லூசாட்ட பேசிட்டு இருக்காரா? தண்ணி சேர்ப்பாங்களா இல்லையாண்ணா? தண்ணி வந்து உங்க வீட்டில் சேர்ப்பாங்களா? எங்கள் வீட்டிலலாம் குலாப் ஜாமுன் செய்யும் போது குலாப் ஜாமுன் பிரிஞ்சு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு அஜ்மீர் தான் சொன்னான். நான் கதைன்னு தெரியல. நாங்கள் யூடியூப்ல பார்த்தோம். அப்போ அவருக்கு தெரியும்னா உனக்கு நிறைய யூடியூபர் ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ரைட் ஆஃப் த்ரா. சரி, ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ண யாரு? ரெஃபர் பண்ண ஆள் வந்து யூடியூபர்ஸ், யூடியூப் சேனல் வச்சிருக்கிற. ஃபர்ஸ்ட் யார் அந்த யூடியூபர்? யாரு அந்த யூடியூபர்? யாருன்னா சொந்தக்காரங்களை மட்டும் நம்பாதீங்க. சொந்தக்காரங்களை நம்பாதீங்க. இது இந்த டைலாக் நான் சொல்ல, ஒரு பெரிய ஞானி சொன்னது. அந்த ஞானி யாருன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கே தெரியல. தனியாக எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணுறோம். அப்படியே வலிச்சு போட்டுருவோம். கரெக்டாக தான் கரெக்டாக தான் செஞ்சாச்சு. பால் மட்டும் காய்ச்சி. சரி, தீபாவளி எப்படி கொண்டாடுவோன்னு பேசியாச்சு. தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம்டா? ஒரு அரைக்கரை யாரும் அழிச்சாங்க, அதனால அதை கொண்டாடுறாங்க. ஒரு அரைக்கரை பக்கத்து வீட்டுக்காரர் எதோ எடுத்து போனது. யாரும் பேர் தெரியாது. எது
நாகார்ஜுனாவா? நாகினா சும்மாவா? நரகாசுரனை கொன்னதுக்காக தான் இந்த தீபாவளியை நம்ம செலிப்ரேட் பண்றோம். அது அவரா சொன்னது. என் சாவை எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடணும்னு ஆனா சொன்னாங்க. அதை அப்படியே போட்டு பசங்க அப்படியே கையில ஒட்டிக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எப்படி அப்படியே அவன் கையில இருக்கமாலும் அதை அப்படியே போட்டு பேச கையை வச்சு சரி 2 கையில தைக்காது அவ்வளோ அப்படிதான் கீழே போடு. ஆமா சைட்டா நீ எல்லாரும் போட்டு வளர்ப்ப வேணாம். கை கழுவியா முத கழுவி இருக்க மாட்டேன் தின்னு நான் கழுவி தின்னு சொல்லு செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் குலாப் ஜாமுன் செய்கிறோம். எப்படி வர போகுதுன்னு தெரியல. வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி சொல்லுங்க. கைஸ் அவ்வளோதான் கைஸ் மாவு ரெடி. மாவு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக எண்ணெய் மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். ஜூம் பாடா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. இது உங்களுக்கு செய்ய தெரிஞ்ச அளவு செய்கிறோம் கைஸ். நீ சங்கடமாக இதே எடுத்துக்காட்டீங்க. நான் சண்டை போல கட்டிட்டு இருக்கேன். சூடான சண்டை சூடான மெண்டை ஒரு தீபாவளிக்கு நீங்களாம் என்னடா பண்ணுவ? நாங்க எப்பவும் போலதான். ட்ரிப் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. லைக் பண்ணுங்க. எப்பவும் போலதான். நம்ம எப்பவுமே அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பட்டாசு. தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு வீட்டுல முறுக்கு பலகாரம்லாம் செஞ்சு ஆனா எங்க வீட்டுல வாசம் அடிக்கணும். அப்பயே காலையில எண்ணெய் தேய்ச்சி எனக்கு தெரிஞ்சு மயிலோ வாசனை வருதுடா. போட்டோம் அவ்வளோதான். சரி ஒரு வழியா செஞ்சாச்சு. இப்போ அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த மாவு ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் அவ்வளோதான். அடுத்து வந்து இப்போ பால் காட்டிட்டு உருண்டை பிடிச்சி இந்த பாகுக்குள்ளே போகிறதா மேட்ச் இருக்கு. சண்டே ஆடணும்னா மாவு ரெடி. இது இழுத்து ஒன்றா ஒரு ரெட்ட போகிறோம். உனக்கு அப்புறம் நான் சுனத் பண்ணிடுவேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சுனத் பண்ணனா திரும்பி உட்காந்துடணும். வைபா இருப்பாங்க. சரி நீ பெரிய இது 1 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இல்லையே அந்த காட்டுல மழை இல்லையே. சர்க்கரை தேவையான அளவு. அது என்ன லவங்க இருக்காது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சர்க்கரை இது வந்து எறும்பு வரக்கூடாதுக்காக போடுவாங்க. ஓ செம்ம பிரெயின். ஒரு ஊற்றிக்கிட்டே இருக்கானா நான் நல்லா சாப்பிட்டு அப்படி நீங்க கேமரா வந்துருக்கீங்க பாத்தியா? எப்படி வரணும் செஞ்சு முடிச்சிட்டாங்க கைஸ். பாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குலாப் ஜாம் போடலாம். அப்ளை பண்ணிக்கலாம். நீ தள்ளி உட்காடுறா. இவ்வளவு தூரம் இடம் வச்சுட்டு ஓகே போதும். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் சக்கரை தண்ணியா ரெடி பண்ணிட்டு ஒரே அளவாடா. இப்போ உருட்ட போறோம். உருட்டுறோம் கைஸ். நல்லா உருட்டு தீபாவளிக்கு நாங்கள் தான் ஸ்வீட் செய்கிறோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணது தான் யாரும் இல்லைங்க. எந்த அளவுக்கு இருக்கு? அழுத்தம் கொடுக்காத. சின்னதாக பெருசாக பார்த்துக்கலாம் கைஸ். நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். அப்போலாம் கைஸ் அந்த கோடு இல்லாமல் வரும். பேசுகிற ஏதாச்சும் தீபாவளினாலே புது ட்ரெஸ்ஸு பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு தான் அடிப்போம். ஆனால் இந்த வருஷம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போக போக எது கூட தீபாவளி வருதுன்னு இருக்குது. தீபாவளி ஜஸ்ட் 1 டே லீவ். ஜஸ்ட் 1 டே. இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு மாதிரி தான் நாங்களாம் நினச்சிட்டு இருக்கோம். நீங்களும் தீபாவளி ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா? நீங்கள்லாம் வாங்கிட்டீங்களா? சரி ஏன் தெரியுமா மனுஷன் எல்லாரும் உருட்டுறேன் சொல்றாங்க தெரியுமா? ஆரம்பிச்சாங்க பூமரங்கள். ஓகேவா? என்னதான் முன்னாலும் வெடிப்பு வருதுன்னு வெடிப்பு வரக்கூடாது. அது நம்ம வழியில கைஸ். எனக்கு தான் உருட்ட தெரியலையா? பொறுமையாக அழுத்தம் கொடுக்காம செஞ்சா கரெக்டாக இருக்கும். இங்கே பொறுமையாக அழுத்தம் கொடுக்காம நிறையா கொண்டு கூட இருக்கும். பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை. காப்பரேட் இருக்கும் கைஸ். ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லையே இல்லை. டம் 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 டகாரா டிங் டிங் டிகாரா. வந்துருச்சு பாரு. என்ன ஊத்தலாம் வர தெரியலாமே. என்ன ஊத்தலாமா? இஷ்டத்துக்கு என்ன நீ பண்ணத பண்ண எவ்வளவு அழகா பண்ணிருக்க.
டேய் குட்டியா பண்ணாரா கொஞ்சம் பெருசா அந்த அண்ணா ஆக்சுவலா எனக்கு எதுவுமே பண்ண தெரியல. கைஸ் பண்ண தேவை நம்மளே நினைக்க கூடாது கைஸ். எது இருந்தாலும் பண்ணி தீபாவளினா நீ பண்ற விஷயம் என்னடா? வெடிக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, தினமும் காலையில எழுந்திருக்கிறத விட அந்த தீபாவளிகள் தான் நல்லா இருக்கும். என்ன தேய்ச்சி குடிக்கிறது. அதுக்கப்புறம் ஆனா என்னதான் இந்த வயசுல இப்படி உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தாலும் சின்ன வயசுல இருக்கிற ஃபீலிங்கே வேறடா. ஸ்கூல் விட்டு வந்து அந்த ஸ்கூல் விட்டு வரவே இது மச்சான் நாளைக்கு தீபாவளிடா ஏரியால பசங்க எல்லாத்தையும் பேசிட்டு ஜாலியா டைம் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அடுத்த நாளைக்கு எப்படா விடியுன்றது சன் டிவில சாயங்காலம் படம் போடுவாங்க. படத்தை பார்த்துட்டு யாரா ஏரியால ஃபர்ஸ்ட் வெடிக்கிறா இந்த மாதிரி ஒரு போட்டியாவே இருக்கும். அப்படியே ஏரியாவே சின்ன வயசுல நிறைய பேர் இருந்து கலகலன்னு இருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க இப்ப நாங்க 3 பேர் தான் இருக்கோம். அடுத்த வருஷம் நாங்க 3 பேர் கூட இருப்போமான்னு தெரியல. ஏரியால மட்டும் 3 பேர் இருக்காங்க. இந்த நாங்களே நம்ம அந்த டீம்ல அப்படி இருக்கோம். வாகல சொல்லிட்டேன். ஏரியால 3 பேர் இருக்குன்றீங்க. என்னன்னா இது ஏரியால நிறைய பேர் கைஸ். இருக்காங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் வெடி போகுது கைஸ். அது என்ன பண்ண எனக்கு தெரியல கைஸ். சத்தியமா குலாப் ஜாமுன்ல வெடிப்பு வருது, யாராவது கமெண்ட் பண்ணுங்க. A few moments later. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் குலாப் ஜாமுன் சாப்பிட்டது கூட இல்லை. எப்படி இருக்குன்னு கூட எனக்கு டேஸ்ட் தெரியாது. வீடியோக்காக தான் நான் சாப்பிடுவேன் கைஸ். நம்ம அப்படிலாம் இல்லை கைஸ். ஸ்வீட் சாப்பிட்டுருக்கோம். ஸ்வீட்னாலே எனக்கு பிடிக்காது. நாங்களாம் வீட்லயே செஞ்சு சாப்பிடுவோம். வீடியோக்காக ஃபர்ஸ்ட் டைம் சரி கைஸ். அதுவும் ஃப்ரெண்ட்ஸுக்காக சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட்டாக செய்கிறோம். அது இதில் லைஃபே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட். ஏன்னா எல்லாத்தையும் விட பெஸ்டான ஸ்வீட் கரெக்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கைஸ் கரெக்டாக இருந்துச்சு கைஸ். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சரியான காண்டி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. நாங்கெல்லாம் வெறுப்பேத்திட்ட சந்தோஷம் தான். வெறுப்பேத்துல கைஸ். அது வந்து மறக்கவே ஞாபகம். இது கரெக்டாக இருந்துச்சு. ஒரு வெடிப்புலாம் முடியல. இந்த குலாப் ஜாமுனை நாங்கள் நல்லா செஞ்சுட்டோம்னா அடுத்து உங்களுக்கு கேட்குற ஸ்வீட் நாங்கள் செய்வோம். அடுத்து இன்னும் என்ன நிறைய வீடியோஸ் பண்ணலாம்னு வந்துட்டே கமெண்ட் பண்ணுங்க. இருக்கும். அடுத்து என்ன ஸ்வீட் போலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் தீபாவளி வர சில பேருக்கு கடுப்பா இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. அதையும் கூப்பிடாம அதனால சிறப்பா ஃபேமிலியோட சந்தோஷமா கொண்டாடுறோம். சரிங்க கைஸ். வராது ஒரே காரணம் லைட்டாக பால் ஊற்றுவோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஊற்றி விடு. குழப்பம் ஆகிறதுக்கா பிரியுது, பிரியவே கூடாது. பிரியவே லைட்டாக பாலை தட்டு செய். இந்த உருண்டை நான் உருட்டினேன். ஒரே ஒரு உருண்டை தான் இப்ப உருட்டி கொடுத்தேன். ஏய் இதே நீ கடுப்பு உருட்டினதுல வெடிப்பு இருந்தது. நான் அழகா உருட்டின நீ வெடிக்க வச்சிட்டேன். கீழே போட்டதானே சொல்லுண்ணா. என்னடா கீழே போட்டுடா கைஸ். இவன் வந்து மொட்டை அடிக்க போகிறான். நாங்கள் நான் உருட்டி உருட்டி கை அடிக்கிறீங்க சார். அப்போ வாய் விடுறியா உருட்டும் போது? காமெடியா இல்ல. அமையாரனா அதையும் கேட்க மாட்டேங்கிற. சும்மா ஆறானா அதையும் கேட்க மாட்டேன். போடா போடா அந்த உள்ள போட்டு பக்கடா போடு. கைஸ் பாருங்க கைஸ். எங்கெங்கயோ போட்டு போட்டு எடுக்கிறாய் கைஸ். அவன் உருட்ட சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான். கைஸ் குலாப் ஜாமுன் காரன் நம்ம நல்லா ஏமாத்துறான். மைலோ வாசனை அடிக்குது. குலாப் ஜாம் சாப்பிட்டா அடை போடுன்னு உண்மையா போய் நக்கி போய் நல்லா இருக்கானு கையை விட்டு இனக்கி பாரு. கை நல்லா கைஸ். என்ன கைஸ் கைஸ் நம்ம குலாப் ஜாமுனை டிஃபரெண்டா பண்ணலாமா சொல்லுங்க. உள்ள பொரி வச்சு குலாப் ஜாமுன் கைஸ் பொரிய ஸ்டஃப் பண்ணி வெடிச்சுச்சுன்னா முடிஞ்சு மூஞ்சி தெரிச்சு பையா பாக்க போறாங்க. கைஸ் பக்கத்து வீட்டு பையா பாட்டை போட்டு கைஸ் இந்திக்கா காப்பிரைட் போகுதா? நீ பையாவை சொல்லி நீ போட்ட சொல்லுங்கடா. பையா ஸ்டாப் கரே. கூப்பிடுற பையா. பக்கத்து வீட்டு பையா பாட்டை போட்டு டிஸ்டர்ப் பண்றாங்க. யூடியூப் நாங்க ஒரு பொறுப்புல யூடியூப் அது பக்கத்து வீட்டு பையா பட்டக்கன்ஸ். கைஸ் எனக்கு மண்டைலாம் காயுது கைஸ். போங்க கைஸ். டேய் உன்னை கவிதை எடுத்துட்டு வர சொன்னால என்னடா ஆச்சு கவிதை? எடுத்துட்டு மாட்டேன் கைஸ் நீங்க கைஸ் கவிதை எழுதுறாங்க கைஸ். ஐயோ அதெல்லாம் இல்ல கைஸ். அதெல்லாம் சும்மா கைஸ். ஏய் கைஸ் இல்லைங்க கைஸ். நான் பசங்க ஆனா எல்லாம் ஓவரா ஐப்பு கொடுத்தாங்க. சீஷா இருக்கும். தீபாவளி படிச்சு பார்க்கலாம். செய்முறைய அப்படிதான் போட்டுருந்தாங்க. தயாரிக்கும் முறை நீ உருட்டு. அது படிச்சு சொல்லலாம். எங்கடா இருக்கு? இதோ இங்க இருக்கு பாரு. நான் படிச்சு சொல்லணும் தமிழ்ல. தயாரிக்கும் முறை. ஒரு பங்கு ஆட்சி குலாப் ஜாமுன்
மிக்சியில் 1/4 பங்கு தண்ணீரை சேர்த்து கட்டியில்லாத மாவாக பிசைந்து 5-7 நிமிடம் அப்படியே வைக்கவும். வச்சிருக்கோம்ல. அந்த மாவை சிறு சிறு உருண்டையாக செய்யவும். இவற்றை எண்ணெய் அல்லது நெய்யில் மிதமான கைஸ் நீங்க உருட்டும் போது எண்ணெயை தொட்டு தொட்டு உருட்டணும். எஸ் அவர் பாருப்பா கீழே போட்டு சுத்திட்டு இருக்காரு. நீ பக்கோட போறனா அவர் கீழே போட்டு சப்ப சுத்திட்டு இருக்காரு. ஓகே கைஸ், எண்ணெயை தொட்டு வைக்கணும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்ணெயை அடிக்கடி தொட்டுக்கங்கன்றாங்க. எண்ணெய் கீழே ஒழிக்கிறாங்க கைஸ். கீழே ஒழிக்கிறாரா சொல்லுனே. எல்லாம் ஊட்டி ஊட்டி விட்டுணும். வெடிப்பு வந்துகிட்டே இருக்கு கைஸ். என்ன பண்றது வாருங்க பாடுறாடி. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். சப்பாத்தி மாவு கூட பசங்க. இது சப்பாத்தி போட்டா என்ன? சப்பாத்தி மாதிரி போட்டா என்னங்க ரைஸ்? நம்ம குலாப் ஜாமுன் மாவு வச்சு சப்பாத்தி போட போறோம். போட்டுக்கோங்க. பால் ஊற்றுறதுக்கு பதிலா தண்ணி போட்டு செஞ்சுக்கோங்க. தீபாவளினாலே புது ட்ரெஸ்ஸு, பட்டாசு, முறுக்கு, பலகாரங்கள் தான். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் இதில் எதுவுமே பண்ணல. இன்னும் ட்ரெஸ்ஸு வாங்கலை, பட்டாசு வாங்கலை. நாளைக்கு தீபாவளியை வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றுமே நாங்கள் பண்ண முடியல. நாளைக்கு தீபாவளி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை தீபாவளி. நான் இன்னும் எதுவும் வாங்கலையே. இதான் ஊருக்கு போயிருந்தது. ஆமாம்ல, இன்னைக்கு நைட்டு நான் ஊருக்கு போகிறேன். 7 வருஷமா 10 வருஷமா எனக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் ஒரு தீபாவளி கூட இவனோட சேர்ந்து நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. இருந்திருக்கேன், ஆனால் பட்டாசு வெடிச்சிடறாங்க ஒன்னா. இருந்திருக்கும், ஆனால் இப்போ வரைக்கும் ஒன்னா சேர்ந்து பட்டாசு வெடிச்சது. இதை வெடிக்கான்னு பார்க்குறப்ப நான் ஊருக்கு போறேங்க. ஒன்னா சேர்ந்து குலாப் ஜாமுன் மட்டும் தான் வேலை செய்ய முடியும். கைஸ் டியூட் பட ரிவ்யூ நாங்கள் கொடுக்குறோம். எந்த தேட்டர் போகிறோம்னா நான் டவுட்டில் இருக்குது. டிக்கெட்டாக எண்ணெய் போதுமாண்ணா? பண்ணா கைஸ், யாரும் சின்ன பசங்க யாரும் ட்ரைவ் பண்ணிடாதீங்க. கைஸ் வீடியோ மறக்காம யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ். சொல்றா யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க என்னென்ன போட்டோன்னு கைஸ். தெரியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ். வீடியோ பார்க்கணுமா இருந்தா அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து அப்படியே இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சோன்னு அப்படியே என்னது 4 வீடியோ வரும்ல, அந்த வீடியோ முடிஞ்ச பேர் என்னது இந்த வீடியோ முடிய பாருங்க. நான் ஒரு 4 செகண்டுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வரும், அந்த மாதிரி வரும். எல்லா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சப்போர்ட் உடையுதுடா கைஸ். வெந்துருச்சா வருது. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். இது நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து இன்னொரு ட்ரை பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்யணும். உங்கள் பெஸ்ட் நாங்கள் காட்டுறோம். ஏதாவது மிஸ்டேக்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன குலாப் ஜாம் மாவுல சப்பாத்தி செய்யலான்னு இருக்கோம் கைஸ். ஏன்னா தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலாப் ஜாம் மாவு, பால், எண்ணெய், சர்க்கரை, ஏலக்காய் வேணா பிடிக்கும். உனக்கு ஏலக்காய் பிடிக்காது. ஆனால் பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது. யாரும் ஏலக்காய். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செய்யும்போது நல்லாவே இருந்தது. போக போக ரொம்ப வெடிப்பாக வருது. நீங்கள் செய்யும் போது அதில் பின்னாடி இந்த பேக்கில் போட்டிருக்காங்க, அதுபடியே கரெக்டாக பார்த்து செஞ்சீங்கன்னா சேஃபு. நான் சொல்லணும் உங்களுக்கு தெரியல. வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் குலாப் ஜாம் செய்யும். பிகினர்ஸே எனக்கு சொல்லி தரல. நான் இது நம்ம எத்தனாவது குக்கிங் வீடியோ நம்ம ஏதாவது வீக்லி பண்ணுறோம் சொல்லுங்க? 2வது. 3 புரோக்கன் 1, பொரி 1. இல்லை நம்ம செய்யறது செய்யறது நாங்கள் இதோட 2 தடவை செய்கிறோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். பட்டாசாக இருக்குது கைஸ். ஒரு வழியாக செஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு போகும்போது ஓகேவாக தான் இருந்தது. போக போக பிரிய ஆரம்பிக்குது. லாஸ்ட்ல போகும்போது பிரியுது. நீங்க பார்த்து சேஃபா செஞ்சீங்கன்னா ஓகே. நான் சொல்லணுன்ற உங்களுக்கு அவசியம் இல்லை கைஸ். உள்ள போட்டலாமா கைஸ்? போட்டலாம் கைஸ். வாங்க கைஸ். முக்கியமாக ஒரு கேள்வி, நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைமே இவ்வளோ சூப்பராக வரும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட் டைமே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ உள்ள போட்டி போட்ட கைஸ் பேசிட்டு இருக்கேன் கைஸ். இது இது ப்ராப்பராக இருந்தது கைஸ். கொஞ்சம் வெடிப்பு மட்டும் இங்கே பாருங்க, நல்லா ரவுண்டாகவே பால் ஆட்டம் இருக்கு கைஸ். இதான் கைஸ் உங்களுக்கு பிச்சு காட்டினது. இதனால அப்படியே போட்டுறோம். நான் நல்லா இருக்கதா பார்த்து டேஸ்டிங் கொடுத்து தரணும். இது வச்சலாம். அப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். விட்டுரு அப்படிலாம் இல்லை. நீ அப்படியே உள்ள போட்டு முக்கிய விட்டு பார்த்துக்கலாம். நான் இப்போ இங்கே போட்டு முக்கியம்னா கரெக்டாக இருக்கும்.
கைஸ் ஒரு வழியா தரமான சொல்லுங்க ஒரு வழி தரமா செஞ்சாச்சு கைஸ் இப்போ ஒரே மட்டும் டேஸ்ட்டுக்கு எடுத்து தீபாவளி குலாப் ஜாமுன் ரெடி. ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. கொண்டாடுங்க. ஹாப்பி ஸ்வீட் தீபாவளி எடு guys. கொண்டாடு. செம்மையா சமைக்கிறோம், சூப்பரா சுவைக்கிறோம். இது நம்ம தீபாவளி. ஊட்டி விடணும். ஹாப்பி தீபாவளி. எப்படி இருக்கு உண்மையா சொல்லு, சீரியஸா வாழ்க்கையில நான் இப்பதான் முதல் முறையா இதை சாப்பிடுறேன் கைஸ். நான் வந்து முத முறையா இல்ல கைஸ், ஆனா நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் டைம். இதை நான் சொல்லி ஆகணும். சத்தியமா நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே ஓகேடா, ஆமா டேஸ்ட் பக்காவா இருக்கு. குலாப் ஜாமுன் எங்களை ஏமாத்தல. ஆனா என்னது வீட்டுல அம்மா செஞ்சு கொடுத்து அதை நம்ம சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்ல நம்ம செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது ஒரு தனி ஃபீல் தான். நான் நீ சாப்பிடணும் அதை கைஸ். இது வேஸ்ட் பண்ணாத மனசு வரல கைஸ். அதனால கிடைக்கிற ஒரு நாளை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோங்க கைஸ். இதான ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு கைஸ். அங்க காட்டு, அதில் காட்ட முடியாது, அதில் காட்டு. என்னதான் இதை நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டாலும் அதுக்கான ஒரு ஃபீல் வராது. தீபாவளிக்கான ஃபீல் வராது. தீபாவளிக்கான ஃபீல் வராது. அதனால இந்த ஸ்வீட்டை நம்ம சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணோம்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நெய்பர் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ண போறோம். அதுவும் இல்லாம சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போறாங்க. அது ஒரு புது ஃபீலா இருக்கட்டும். வாங்க இதெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். போன வீடியோ மாதிரி நான் உன்கிட்ட ஏதாவது இருக்கா? சர்க்கரை போட்டு பால் வேஸ்ட் தான். தண்ணி ஊத்தாம இருந்திருக்கான் போல. தண்ணி ஊத்துனா அது ஆமாண்டது குடிக்க கூடாதுடா. உப்பு தண்ணி கலந்துருக்கு கைஸ். முதல் தடவையா நாங்க வந்து பாலில உப்பு தண்ணி கலந்து குலாப் ஜாமுன் செஞ்சிருக்கோம். அது அவசரம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக இது யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நானும் தரமான கோளாறு. இந்த பாட்டு நீங்க கேள்விப்பட்டே இல்ல. குண்டு குண்டு குலாப் பாடுங்க. குண்டு குண்டு குலாப் ஜாம் நம்ம ஆச்சி. குலாப் ஜாம் குண்டு குண்டு குலாப் ஜாம் எம்மையான குலாப் ஜாம் ஜாலியாக சாப்பிடுவோமே. கைஸ் சாப்பிட போறோம். நாங்க மட்டும் சாப்பிட போல, அக்கம் பக்கத்துல கொடுத்து சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து இந்த தீபாவளியா நம்ம சிறப்பா கொண்டாடுவோம். எல்லாத்துக்கும் செஞ்சு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இந்த தீபாவளி உங்கள் ஃபேமிலியோட நல்லா சேஃபாக பத்திரமா கொண்டாடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க. பட்டாசு அடிக்கிறப்ப சேஃபாக வெடிங்க. பாய் பாய். இப்போதைக்கு உங்களுக்கு பாய்.